ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஷிஃப்ட் முடிச்சுட்டு கரெக்டாக நைட்டு ஒரு 12 மணிக்கு ரூமுக்கு போயிருப்பேன். ஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபோன்லாம் யூஸ் பண்ணிட்டு தூங்கிறதுக்கு ஒரு 2 மணி ஆயிடுச்சு. அண்ட் கரெக்டாக ஒரு 2:30 மணி இருக்கும். டப்புன்னு எனக்கு முழிப்பு வந்துருச்சு. ஆனால் அந்த டைமில் என்னோட கண்ணை மட்டும் தான் என்னால் ஓப்பன் பண்ணி பார்க்க முடிஞ்சது. என் கை கால் எதையுமே என்னால் அசைக்க முடியல. அட் த சேம் டைம் என் உடம்புக்கு மேலே ஏதோ ஒரு கருப்பான உருவம் உட்காந்துட்டு இருக்க மாதிரியும் என் கை கால் ரெண்டு பிடிச்சிருக்க மாதிரி ஃபீல் பண்ணேன். அண்ட் இது இந்த உலகத்தில் 130% பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு சயின்ஸ் சொல்லுது. அண்ட் ஒரு சில பேருக்கு தான் பக்கத்தில் ஏதோ ஒரு ஷேடோ ஃபிகர்ஸ் உட்காந்துட்டு இருந்த மாதிரியும் அண்ட் நிறைய பேர் ஃபுட் ஸ்டெப்ஸ்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால தான் அந்த காலத்துல இருந்தே பல ரிலிஜியன்ல இதை கோஸ்ட், டெவில், டீமன் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதுவுமே நமக்கு ட்ரீம் வரும்போது மட்டும் தான் நடக்கும். இதோட சயின்டிபிக் நேம் ஸ்லீப் பேராலிசிஸ்னு சொல்லுவாங்க. இந்த டைம்ல உங்களோட பிரைன் பாடி ஃபுல்லாவே ஃப்ரீஸ் பண்ணிடும். ஏன் அப்படின்னா இப்ப நீங்க ட்ரீம்ல ஓடுறீங்க அப்படின்னா ரியல் லைஃப்லயுமே ஓடுறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. சோ அந்த டைம்ல உங்களோட பிரைன் மட்டும் முழிச்சுக்கும். உங்க பாடி அப்படியே ஃப்ரீஸ் மோட்லயே தான் இருக்கும். அதனால தான் உங்க கை காலை யாரோ பிடிச்சிருக்க மாதிரி ஃபீல் பண்றீங்க. சரி ப்ரோ, அப்புறம் எனக்கு ஃபுட் ஸ்டெப்ஸ்லாம் தெரியுது, ஷேடோ ஃபிகர்ஸ்லாம் நான் ஏன் பாக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த டைம்ல நீங்க ட்ரீம் ஸ்டேஜ்ல தான் இருப்பீங்க. அட் த சேம் டைம் உங்களோட பிரைனுமே வேக்கப் ஆகிறதுனால அந்த ட்ரீம் உங்களோட டார்க் ரூமும் சேர்ந்து ஷேடோ ஃபிகர்ஸ் மாதிரியான ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொடுக்கும். அண்ட் இதை தான் ஸ்லீப் பேராலிசிஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் peace.